காலை உணவு வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் சொன்ன ஒரு சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வழக்கமாக ஆட்டக்கூடிய தோசை, இட்லி மாவு தனியாக இருக்கட்டும். ப்ளஸ் சிறுதானியங்களையும் நீங்கள் மாவு ஆட்டி வச்சுக்கோங்க. சிறுதானியம் ஊற வச்சு நீங்கள் கிரைண்டரில் ஆட்டுற மாதிரி ஆட்டி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம எடுக்கக்கூடிய வழக்கமான தோசை, இட்லி மாவுலேயே நமக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் கிடச்சி போயிடும். ப்ளஸ் கார்போஹைட்ரேட்டும் கிடச்சி போயிடும். நீங்கள் அந்த வெள்ளை உளுந்துக்கு பதிலாக தோல் உளுந்து, கருப்பு உளுந்து பயன்படுத்துங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியம் நமக்கு. ப்ளஸ் வந்து அதுக்கு இன்னும் வந்து நமக்கு தேவையான மினரல்ஸ், விட்டமின்ஸையும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நம்ம சிறுதானியங்களையும் சேர்த்து ஆட்டி வச்சு நம்ம ரெண்டையும் அந்த தேவைப்பட்ட டயத்தில் மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சிறுதானியங்களை 1 or 2 days மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப அதிகப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுக்காதீங்க. நம்ம புளிச்சு வைக்கிறதுனால நல்ல பாக்டீரியா நமக்கு உடம்புல நல்லாவே கிடச்சிக்கிட்டு இருக்கும். ரொம்ப நாள் வச்சுக்கிட்டீங்க, ஃப்ரிட்ஜிலலாம் வச்சுட்டிங்கன்னா அது ரொம்ப கெட்டு போயிடும். நமக்கு வந்து அது உடம்புக்கு இன்னும் கொஞ்சம் கெடுதலையாக கொடுத்துரும். அதனால் இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லதான விஷயங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மினரல்ஸுக்கு என்ன தனியாக எடுக்கிறது, விட்டமின்ஸுக்கு என்ன தனியாக எடுக்கிறது, நார்ச்சத்துக்கு என்ன தனியாக எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். அதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு தீர்வாக இருக்கும். ப்ளஸ் நம்ம எடுக்கக்கூடிய காலை உணவில் வந்து நம்ம வழக்கமாக எடுக்கக்கூடிய தேங்காய் சட்னி எடுத்துக்கிறது, இல்லை நல்ல காய்கறி சாம்பார்கள் எடுத்துக்கிறது, ஒரு காய்கறி கூட்டு கூட எடுத்துக்கிறது நல்லதான். புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி எல்லாம் சேர்த்து எடுத்துக்கிறது இன்னும் கொஞ்சம் நம்ம ஆறுதலை கொஞ்சம் மேம்படுத்தும். ஏன்னா இந்த மாதிரி உணவுகளை வந்து கண்டிப்பாக நம்ம சுகர் பேஷண்ட்டும் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இதில் கார்போஹைட்ரேட் அளவுங்கிறது ரொம்ப கம்மி. அப்படிங்கிறப்ப நம்ம ரத்த சர்க்கரை அளவு அதிகமாக கூட்டாது. நம்மளோட கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாகுது. கிளைசிமிக் லோடும் ரொம்ப கம்மி தான். அதனால் இதை நம்ம காலை உணவை நம்ம பயன்படுத்தலாம். சிறுதானிய மாவை தனியாக ஆட்டி வச்சுக்கிறது, ப்ளஸ் வந்து நம்ம வழக்கமான மாவையும் தனியாக ஆட்டி வச்சுட்டு தேவைப்பட்ட மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.